அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் 5 வயது சிறுமியை 2 ராட்வெய்லர் வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறிய விவகாரத்தில் நாய்களின் உரிமையாளரான புகழேந்தி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து 1000 விளக்கு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யும். சென்னை 1000 விளக்கு மாடல் பள்ளிசாலை பகுதியில ஒரு மாநகராட்சி பூங்கா ஒன்று இருக்கிறது. இந்த மாநகராட்சி பூங்காவினுடைய காவலாளி ரகு என்பவர் அந்த பூங்காவிற்கு உள்ளவே இருக்கக்கூடிய ஒரு அறையில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில அந்த பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி என்பவர் 2 ராட்வெய்லர் நாய்களை வளர்த்து வருகிறார். அவர் அந்த மாநகராட்சி பூங்காவிற்கு இந்த நாய்களை கொண்டு சென்றதாகவும், அப்பொழுது இங்கு விளையாடி கொண்டிருந்த அந்த பூங்காவினுடைய காவலாளி ரகுவினுடைய மகள், அந்த 5 வயது மகள் மீது, அந்த 5 வயது சிறுமி மீது அந்த நாய்கள் 2ம் பாய்ந்து கடித்திருக்கிறது. ஆனால் அந்த நாயினுடைய உரிமையாளர் அதை தடுக்காமல் அங்கிருந்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு சிறுமியினுடைய தாயார் தான் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த சிறுமியை மீட்டிருக்கிறார். அவரையும் அந்த நாய்கள் கடித்திருக்கிறது. இதில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்டு 1000 விளக்கு போலீசார் விசாரணை நடத்தியிருந்தார்கள். தற்பொழுது 1000 விளக்கு போலீசார் அந்த நாயினுடைய உரிமையாளர் புகழேந்தி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதே பகுதியில் ஏற்கனவே இந்த நாய்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலரை கடித்ததாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பகுதியினர் கூறி வந்த நிலையில காவல்துறையினர் தொடர்ந்து இது குறித்து விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.